ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஆரோக்கியமாக நிம்மதியாக இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரீம் கிச்சனோட கன்ஸ்ட்ரக்ஷன் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு கனவு. அதுலேயும் ஹார்ட் ஆஃப் த ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிச்சன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் தான். அதுலேயும் எனக்கு பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆன புதுசில் ஜஸ்ட் ஒரு 6x5 அந்த சைஸில் ஒரு கிச்சனில் ஓட்டு வீட்டில் தான் என்னோட லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா 4-5 வீடு மாற்றிட்டோம். கிச்சன் வந்து எனக்கு அமையவே இல்லைன்னு தான் சொல்லணும். அண்ட் ஃபைனலி நம்ம ட்ரீம் ஹவுஸ் வந்து கனவு நினைவான மொமெண்ட், ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட் தான் இது. இந்த கிச்சனோட டூர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரெடி ஆகிட்டே இருக்கு. நான் கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து உங்களுக்கு சில நீங்கள் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, அதெல்லாம் இந்த ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நியூவாக வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்க, இல்லைனா உங்கள் பழைய கிச்சனை வந்து ரெனோவேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம வந்து ஆரோக்கியமான சமையலறை வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. அது ஃபுல்லாகவே நான் கிளாஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் நம்ம ட்ரீம் கிச்சனோட 3D இமேஜ். ஒரு சைடு வியூ வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதில் நான் அந்த ரோலிங் ஷட்டர் மட்டும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நான் ரைட் சைடில் கேட்டிருந்தேன். அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் பார்க்குற மாதிரியான இமேஜ். இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ் வந்து நாங்கள் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு அவங்க இந்த கலர் தான் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன், எனக்கு அந்த கலர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஃபோர் எப்படி இருந்தது அப்படிங்கிற கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நான் எனக்கு எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா சொல்லிட்டேன். எனக்கு 2 பக்கம் 2 ஜன்னல் வேணும். சென்டரில் வந்து எனக்கு அடுப்பு, சிம்னி இதெல்லாம் இருக்கணும். அண்ட் 2 பக்கம் லாஃப்ட் இருக்கணும். ஸோ இந்த பேப்பரில் தான் நான் ஒர்க் பண்ணி எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறமா அவங்க வந்து டிசைன் பண்ணிவிட்டு 3D இமேஜ் வந்து எனக்கு சென்ட் பண்ணாங்க. ரைட் சைடில் நீங்கள் பார்த்தது இன்னொரு கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ் தான். நம்ம கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16, 16x16. நான் ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே வந்து கவுண்டர் டாப் இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னலுக்கான ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிங்க் வச்சுட்டு அங்கே நம்ம ஏதாவது காஃபி டீயில் வெளியே ஃபார்மல் லிவிங் ரூம் இருக்குது என்ட்ரன்ஸ் மாதிரி, அங்கே வந்து நம்ம கொடுக்கறதுக்காக அப்படி ஒரு ஸ்பேஸ் அங்கே கொடுத்துருக்கணும். ஏன்னா வெளிச்சம் வந்து பத்தாது அப்படிங்கிறதுக்காகவும் தான். நெக்ஸ்ட் இப்போ கிச்சன் வந்து டைல்ஸ் லே ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நமக்கு இப்போ கபோர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண வீடியோ தான் பார்க்குறீங்க. இந்த கிச்சனோட கேபினெட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வேறு. கவுண்டர் டாப்பும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இது டைல் வந்து போயிருக்கோம். அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா நானோ ஒயிட் G7 கவுண்டர் டாப்பு, கொரியன் கவுண்டர் டாப் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இதோட கேபினெட் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் அக்ரிலிக். கேட்டிருந்தீங்க டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ண சொல்லி. கேபினெட் மெட்டீரியல்ஸ் நிறையாவே இருக்குது. நம்ம பட்ஜெட் வந்து கம்மியாக இருக்கணும் அப்படின்னா யூபிவிசியில் இருந்து லேமினேஷன் வரைக்கும் நம்ம போய்க்கலாம். இல்லை இன்னும் கூட ப்ரீமியம் ஃபினிஷ் இருக்கணும், லக்ஸூரியஸாக இருக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பியூ ஃபினிஷ் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் ஜெர்மன் அக்ரிலிக்கும் வந்து நம்ம போய்க்கலாம். மெயின்டெனன்ஸும் ஈஸியாக இருக்கும். ஆன்டி ஸ்க்ராட்ச் மெட்டீரியலில் வருது. ஏன்னா கிச்சன்லாம் வந்து நம்ம ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான். அடிக்கடி வந்து பெயிண்ட் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரிலாம் இதை நம்ம பண்ண முடியாது. ஸோ ஒரு டைம் நம்ம நல்ல குவாலிட்டியாக மெட்டீரியல்ஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா லாங் லைஃப் வரும். இப்போது நீங்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட் நம்ம டைல்ஸ் லே பண்ணோம், அதுக்கப்புறம் கேபினெட்டோட ஃப்ரேம் ஒர்க் மட்டும் பண்ணாங்க, அப்புறம் கேபினெட் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபைனலாக தான் வந்து நமக்கு கவுண்டர் டாப் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் சென்ட்ரல் ஐலாண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கும் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒயிட் கலர் கொரியன் கவுண்டர் டாப் வந்து நம்ம போயிட்டோம். அப்புறம் குட்டியாக இந்த ரவுண்ட் சிங்க் வந்து வேணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரைட் சைடு தான் வந்து நான் ஃப்ரிட்ஜ் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ காய்கறிகள், ஃப்ரூட்ஸ்லாம் நம்ம வந்து வாஷ் பண்ணுறதுக்கு டக்குன்னு ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த சைடு லெஃப்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு சிங்க் வருது. அந்த கிச்சனோட டீட்டெயில்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா 3x5 வந்து இருக்கும் அந்த ஐலாண்டோட மெஷர்மெண்ட்டு. அண்ட் இந்த ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா டிஷ்வாஷருக்கான ப்ரொவிஷன். நீங்கள் டிஷ்வாஷர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்க்குக்கு பக்கத்துலேயே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு டக்குன்னு எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து சிம்னிக்கு 2 சைடு வந்து பிளெயினாக தான் விட்டுருந்தாங்க. நான் தான் இடம் இருந்தது அப்படின்னா 2 பக்கம் 2 கபோர்ட் கொடுத்துருங்க, ஏதாவது திங்ஸ் வைக்கிறதுக்கு அடிக்கடி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
அது போக கீழே இந்த மாதிரி தட்டு கேட்டிருந்தேன், நமக்கு வந்து இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சால்ட் அண்ட் பேப்பர்லாம் வைக்கிற மாதிரி. அண்ட் அது போக மேலே பார்த்தீங்கன்னா அங்கே பேண்ட்ரி யூனிட்டுக்கு மேலே ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்குது, அதையும் வந்து உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் மிச்சம் இருந்ததுன்னா எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் வந்து ஸ்டோர் ரூம் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி இருந்த வீட்டில் ஸ்டோர் ரூம் வந்து எனக்கு அக்சஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. நம்ம நிறையா கொண்டு போய் திங்ஸ் அங்கே வச்சுருவோம். அது இல்லாமல் 2 கிச்சன் இருக்கிறதுனால எனக்கு பேண்ட்ரி யூனிட் வந்து 2 கேட்டிருந்தேன். ஒன்று வந்துட்டு பிளெயினாக வந்து தட்டு மட்டும் வச்சு கொடுத்துருங்க, இன்னொன்று வந்து கிளாஸ் பேண்ட்ரி யூனிட், டால் யூனிட் வந்து வச்சு தர சொல்லியிருந்தேன். இன்னொரு டிப்பு, நீங்கள் ஒர்க் பண்ணும்போதே உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து ஸ்ட்ரிப் லைட் வேணுமோ முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா அப்போவே வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருவாங்க, கபோர்ட் ஒர்க் பண்ணும்போதே எலக்ட்ரீஷியனு. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் ஸ்டோர் ரூம் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னாலும் விசிபிளாக தெரிகிற மாதிரி வந்து தட்டு கொடுத்து வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நம்ம என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரியும், நம்ம அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுவோம். இல்லைனா யூஸ் பண்ணாமே நிறையா வேஸ்ட் வந்து ஆகிடும். இன்னொரு டிப்பு, எலக்ட்ரிக் பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி எங்கே மிக்ஸி வைக்க போகிறீங்க, எங்கே கிரைண்டர் வருது, எங்கே வந்து அவன் வந்து வைக்கிறீங்க, கெட்டில் எங்கே வைக்கிறீங்கிறதெல்லாம் பிளான் பண்ணி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. நிறைய பேருக்கு கலர் காம்பினேஷனுக்கு வந்து டவுட் வரலாம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வுட்டு கலர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒயிட் அண்ட் வுட்டு. அப்புறம் ஃபுல் ஒயிட்டும் வந்து நீங்கள் போகலாம், பட் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் வந்து இருக்குது. அப்புறம் லைட் பேஸ்டல் கலர் அந்த மாதிரி கூட நம்ம போய்க்கலாம். ரொம்ப டார்க் கலர்ஸ் வந்து வேண்டாம், நம்ம லாங் ரன்னுக்கு அது நல்லா இருக்காது. அந்த இடத்துல வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் தான் வந்து கேட்டிருந்தேன், விசிபிளாக தெரிகிற மாதிரி. அவங்க எல்லாம் யூனிஃபார்மாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரே மாதிரியே ஒயிட் கலர் ஷர்ட்டரே போட்டுட்டாங்க. சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம்லாம் போட்டு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி விக்கர் பேஸ்கெட் அப்படின்னு சொல்கிற பேம்பு கூடையை வந்து இந்த இடத்துல நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். கவுண்டர் டாப்புக்கு கீழே வேண்டாம், ஏன்னா முதல்ல அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. அது வந்து வெளியே தெரியும் அப்படிங்கிறனால ஐலாண்டுக்கு பின்னாடி வச்சுட்டேன் நான். அண்ட் அடுப்புக்கு கீழே கவுண்டர் டாப்புக்கு கீழே வந்து ஒரே மாதிரி டேண்டம் ட்ராயர்ஸ் வந்து போட்டு தர சொல்லியிருந்தேன். சிம்னிக்கு 2 சைடில் நீங்கள் வந்து கபோர்ட் போட்டிங்கன்னா கை விட்டு நம்ம க்ளீன் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு போட்டிங்க அப்படின்னா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த கபோர்டு கூட ஹைட்ராலிக் மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நம்ம மேலே தூக்கி விட்டுக்கலாம், ஸோ தட் நமக்கு நடக்கும்போது இடிக்காது. இது வந்து அப்படி போடாமல் விட்டுட்டாங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக், நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்ன மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கோலா ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேண்டில்லெஸ் ப்ரொஃபைல் தான். முதல்லலாம் நம்ம வந்து ஷட்டருக்கு மேலே வந்து நமக்கு ஹேண்டில் கொடுத்துருப்பாங்க, நம்ம நடந்து போக வர இடிக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் கோல்டு கோலா ப்ரொஃபைல். இது மிக்ஸி, ஜூஸர், பிளெண்டர் இதெல்லாம் வெளியே தெரிய வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி ரோலிங் ஷட்டர் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிச்சன் டூர் வீடியோவில் நான் டீட்டெயிலாக போஸ்ட் பண்ணுறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய், வாழ்க வளமுடன்.